இன்னுமா காசை செலவு பண்ணி இதெல்லாம் வாங்குறீங்க? ஆன்லைன்ல, சூப்பர் மார்க்கெட்லன்னு இத தேடி தேடி வாங்க தேவையில்லங்க. இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட காசையும் மிச்சம் பண்ணி தரக்கூடியதா இருக்கும். அது எப்படின்னு வீடியோல போய் பார்க்கலாம். முதல் ஐடியா, இப்போ நான் எடுத்திருக்கிறது ஹேர் கண்டிஷனர். எந்த பிராண்டுனாலும் பரவாயில்ல. பொதுவா ஹேர் கண்டிஷனர் நம்ம தலையில ஷாம்பு வாஷ் பண்ண பிறகு இத பயன்படுத்துவோம். இந்த கண்டிஷனரை இப்படி கூட யூஸ் பண்ணலான்னு இதுவரை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஐடியா தான் பார்க்க போறோம். நான் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஹேர் கண்டிஷனர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது கரையணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு டவல் எடுத்துக்கலாம். இந்த டவலை நல்லா இதில் முக்கிட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சொட்டக்கூடாது. அந்த மாதிரி இதை நல்லா பிழிஞ்சிட்டு இந்த துணியை பயன்படுத்தி சூப்பரான நிறைய கிளீனிங் வேலைகள் பண்ணலாம். முதல் ஐடியா, நம்ம வீட்டு கபோர்ட் ஐட்டம்ஸ், மரத்திலான கதவுல மழைக்காலம் குளிர்காலத்தில் பூஞ்சை மாதிரி பிடிக்குங்க. அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுக்கலாம். இந்த துணி வச்சு தொடச்ச பிறகு நல்ல ஒரு ஷைனும் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரு புது லுக்கும் இருக்குங்க. இந்த துணி வச்சு தொடச்ச பிறகு ட்ரையான கிளாத் வச்சு மறக்காமல் தொடச்சிருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மரத்திலான கபோர்டு, கதவு, ஹீரோ, சோஃபான்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். அடுத்து நம்ம வீட்டு கண்ணாடி பார்க்க பழசாக இருக்குது, ஒழுங்காக தெளிவான பிம்பம் தெரியலைன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை பயன்படுத்தலாம். முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் கண்ணாடி டோர், கண்ணாடி ஜன்னல்லாம் இருந்ததுன்னா அதை பளபளன்னு புதுசாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விடை பயன்படுத்தலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு பலதரப்பட்ட இடங்களை தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விடை நம்ம ஒரு முறை தொடச்சி யூஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி இடங்களில் தூசு சட்டுன்னு படியாதுங்க. இது ஒரு சூப்பராக க்ளீன் பண்ணி தரும். அது மட்டும் இல்லை, நம்ம பொருட்களுக்கு நல்ல ஒரு பளபளப்பையும் புதுசு போன்ற தோற்றத்தையும் கொடுக்கும். அடுத்தது, நம்ம கிச்சனில் இருக்கிற அடுப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். பொதுவாக அடுப்பு க்ளீன் பண்ணணும்னா சோப்பு, லிக்விடை, தண்ணினா ஊற்றுறதா இருக்கும். அது எதுவும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண லிக்விடை நல்லா ஒரு துணியில் பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா உங்களோட ஸ்டீல் அடுப்பு, கண்ணாடி அடுப்பு எதுவாக இருந்தாலும் பளபளன்னு நல்லா புதுசு போல் மின்னும். அது மட்டும் இல்லை, அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற டைல்ஸ் ஏரியாவில் குழம்பு கரை, எண்ணெய் பிசுப்பிசுப்பெல்லாம் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த துணியை நம்ம பயன்படுத்தி துடைக்கலாம். அதே போல் அடுப்புக்கு பின்னாடி ஜன்னல் கம்பிகள் ரொம்ப பிசுபிசுன்னு இருக்குங்க. அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம். இந்த துணி வச்சு இந்த கம்பியில் லேசாக தொடச்சா போதுங்க. எவ்வளோ பிசுபிசுப்பு இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் ஆகும். எந்த வித சிரமமும் இல்லை, ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலாம். கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகும். காசு செலவு பண்ணி ஆன்லைனில், மார்க்கெட்லன்னு நிறைய க்ளீனிங் லிக்விட் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு லிக்விட் உங்களோட பல வேலைகளை முடிக்கும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே போல் ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்கள் வீட்டில் முந்திரி, பாதாம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் புழு பூச்சி வராமல் இருக்க இந்த மாதிரி கிராம்பு ஒரு 6 போல் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மழைக்காலங்களில் கொடையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கபோர்டில், அப்படி இல்லைன்னா ஹேண்ட்பேக்கில் போட்டு வைப்போம். இந்த கொடையோட கவர் இல்லை அப்படின்னா இதை நம்ம ஹேண்ட்பேக்கில், ஷெல்ஃபில் வச்சோன்னா நிறைய இடத்த அடைக்குங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பழைய சாக்ஸ் இருந்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை இந்த கொடைக்கு ஒரு கவர் போல் பயன்படுத்தலாம். இதை நீங்கள் ஹேண்ட்பேக்கில் போடலாம், இல்லைனா ஆணியில் தொங்க விடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கொடையில் தூசியும் படியாமல் இருக்கும். என்னதான் பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணாலும், அதுக்குன்னு நிறைய ட்ரைனர்லாம் போட்டாலும் கொஞ்ச நாள்லயே சிங்க்ல தண்ணி போகாமல் அடைச்சி போயிடுங்க. சிங்க் யூஸ் பண்ணும்போது சிங்க் வழியாக நிறைய பூச்சிகள் வரும். கரப்பாம்பூச்சி, பூரான்லாம் கூட வரும். இந்த 2 விஷயத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு, உங்கள் சிங்க்கு அடைக்காமல் இருக்கிறதுக்கு, பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிளான ஐடியா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான ஐடியா. இதுக்குன்னு நீங்கள் கடையில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் இதுக்குன்னு பொருட்கள் எதுவும் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்க இந்த பொருள் போதுங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே இந்த சிங்கோட அந்த ட்ரைனர் பகுதி, அதாவது ஓட்டை போல் இருக்கிற அந்த பகுதி மேலே இந்த மாதிரி தூவி கொடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் கிருமி நாசினி. மஞ்சளோட வாசனைக்கு எந்த புழு பூச்சியும் வராது. மஞ்சள் அந்த ஓட்டைகளில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் போக வைக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது கல்லுப்பு. நல்ல ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை இது மேலே தூவி கொடுத்துருங்க. கல்லுப்பும் சூப்பரான கிருமி நாசினி. இது நம்ம
சிங்கில் இருக்கிற அந்த அழுக்கு பிசுபிசுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் போக வைக்கும். ஃபைனலாக நான் எடுத்திருக்கிறது நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு சூடான தண்ணி. இந்த தண்ணி நம்ம சிங்க் பைப்பில் இருக்கிற அந்த அழுக்கு, எண்ணெய் பிசுபிசுப்பு, வளவளப்பு, நாட்பட்ட அழுக்கு தேங்கி இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும். இந்த மாதிரி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி விடுங்க. இது நல்லா ஊற்ற ஊற்ற அந்த பைப் லைனில் இருக்கிற அழுக்கு, கெட்ட வாடை எல்லாம் போகும். இதனால சிங்க்கும் அடைக்காது, இதன் வழியாக பூச்சிகளும் வராது. சிங்க் ஏரியாவிலேருந்து நமக்கு ஒரு விதமான கெட்ட நெடியும் இருக்காது. 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மெத்தடை கண்டிப்பாக ட்ரை பண்ணணுங்க. பொதுவாக ஒரு சில வீடுகளில் குழந்தைங்களுக்கு உப்புமா கொடுத்தாலே பிடிக்காது. உப்புமா வேண்டான்னு சொல்கிற குழந்தை கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ எப்பயும் போல் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதக்கின பிறகு வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துருக்கேன். இதில் ஆப்ஷனலாக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பச்சை வாசனை போன பிறகு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த ரவைக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதித்த பிறகு வறுத்த ரவையை இதில் சேர்த்து கலந்தீங்கன்னா இந்த உப்புமா ரொம்ப வித்தியாசமாக சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் குழந்தைங்க உப்புமா சாப்பிடவே மாட்டாங்கன்னு சொல்கிறவங்க கூட இதை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடுத்தபடியாக கடையில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா, பிரியாணிலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி டப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்வீட்டெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு இது போல் டப்பா கிடைக்கும். அப்படி இருக்கிற எந்த டப்பானாலும் எடுத்துக்கோங்க. அந்த டப்பாவை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு டப்பாவோட அடிப்பகுதியை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க்கரில் இந்த மாதிரி காமிச்சிருக்கிற இடத்த கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக மார்க்கரில் இது போல் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அந்த இடத்த ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பாவில் இருக்க அந்த மேல் சைடை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். மூடி பகுதியை கட் பண்ணக்கூடாது. இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டப்பாவோட மூடி இருக்கிற பகுதி மேலே டபுள் சைடட் டேப்பை இது போல் ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டுன இந்த டப்பாவை உங்கள் வீட்டில் எங்கேனாலும் ஒட்டி வைக்கலாங்க. பொதுவாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, கிச்சன் சின்னதாக இருக்கிறவங்க, நிறைய பாத்திரங்கள் பயன்படுத்துகிறவங்களுக்கு இது தேவைப்படுங்க. நம்ம வீட்டில் ஆணி அடிக்க முடியாத இடத்துல, ஷெல்ஃப் கம்மியாக இருக்கிற இடத்துல இந்த டப்பாவை பயன்படுத்தலாம். இப்போ நான் இதை ஸ்பூன் ஆர்கனைசராக பயன்படுத்தியிருக்கேன். ஸ்பூனெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக ஆன்லைனில் ஆர்கனைசர்லாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த சிம்பிளான பொருளை பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, கத்தி வைக்கிறதுக்கு, கத்திரிக்கோல் வைக்கிறதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம். இந்த டப்பாவை பாத்ரூமில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ப்ரஷ்ஷு, பேஸ்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இதே டப்பாவை உங்கள் வீட்டில் ஸ்விட்ச் போர்டுக்கு பக்கத்தில் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இதில் மொபைல் போடுறதுக்கு பயன்படுத்தலாம். நிறைய வீடுகளில் மொபைல் சார்ஜ் போட்டுட்டு ஃபோனை கீழேயோ இல்லைனா ஸ்டூல்லையோ வைக்கிறதா இருக்கும். அதுக்குன்னு ஷெல்ஃபு, அதுக்குன்னு சின்ன கபோர்டெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த டப்பாவில் முக்கியமான இபி கார்டு, கேஸ் பில்லுன்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.